அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே சில முக்கியமான செய்தியை நாம் நினைவூர்ந்தாக வேண்டும். நாம் எல்லோரும் மூமின்களாக இருக்கிறோம். ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வையும் மறுமையையும் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் என்பது அது ஒரு வாதம் அல்ல. நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் அல்ல. அது அடிபணிதலாகும், அது பணிவதாகும். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு இந்த விஷயத்தில் நயவஞ்சர்களுக்கும் மூமின்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. நயவஞ்சர்கள் என்று சொன்னால் முனாஃபிகீன்கள் என்று அரபியிலே சொல்வார்கள். அவர்கள் இரட்டை வேஷம் போடக்கூடியவர்கள், சந்தர்ப்பவாதிகள். அவர்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று வாதிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கை இருக்காது. நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அவர்கள் மார்தட்டிக் கொள்வார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருக்காது. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அந்த சட்டத்திற்கு நீங்கள் பணியுங்கள் என்று அவர்களிடம் நாம் சொன்னால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஆனால் நியாயம் அவர்களுக்கானதாக இருந்தால் உடனே அந்த சட்டத்திற்கு பணிந்து விடுவார்கள். ஏனென்றால் நமக்கு அதிலே நன்மை இருக்கிறது, நமக்கு அதிலே நியாயம் இருக்கிறது, நமக்கு அதிலே சாதகம் இருக்கிறது என்பதற்காக பணிந்து விடுவார்கள். அப்போ சாதகத்தையும்
பாதகத்தையும் கவனித்துத்தான் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பணிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பணிந்தால் நமக்கு என்ன நன்மை, பணியாவிட்டால் நமக்கு என்ன தீமை, இந்த உலக ரீதியாக என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டுமா என்று சொன்னால் அப்படி கிடையாது. அதுதான் ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம். இந்த உலகத்தினுடைய சாதக பாதங்களை மனதிலே இருத்தி கொண்டு இறைவனுடைய சட்டத்துக்கு பணிவது என்பது அது நயவஞ்சர்களுடைய போக்கு, அது இரட்டை வேஷம் போடக்கூடியவர்களுடைய போக்கு. ஆனால் ஒரு மூமினுடைய போக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவர்களைப் போல ஒரு மூமின் இருக்க மாட்டான். அவர்களுடைய வார்த்தையிலே ஈமான் இருக்காது, அவர்களுடைய பணிதலிலே அந்த ஈமான் வெளிப்படும். வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு பேசாமல் இருந்துட மாட்டார்கள். ஈமான் என்பது அவர்களுடைய பணிதலிலே இருக்கும். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிதலிலே அது வெளிப்படும். இதுதான் ஒரு மூமின்களுடைய அடையாளம், அவர்களுடைய உண்மையான தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா இது மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஒரு இரவில் யார் ஓதினாரோ அவருக்கு அதுவே போதுமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது? இது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு இரவுல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி அப்படின்னு அந்த வசனங்கள் போகும். இது பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களை ஒருவர் ஒரு இரவிலே ஓதிவிட்டால் அதுவே அவருக்கு போதுமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது எந்த வகையில் போதுமானதாகும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தலை. நீங்கள் அதை ஃபுல்லப் பண்ணிக்கலாம். எல்லா வகையிலையும் போதுமானதாகும். உங்களுக்கு எந்த வகை வேணும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எடுத்துக்கிடுங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். அந்த இரவில் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணுமா, அது போதுமானதாக இருக்கும். அந்த இரவில் உங்களுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய கூலி வேண்டுமா, உங்களுக்கு அது போதுமானதாகும். அந்த இரவில் உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா, அது உங்களுக்கு போதுமானதாகும். அந்த இரவில் இறைவனுடைய பாக்கியம் ஒன்று கிடைத்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அது போதுமானதாகும். இப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறேன் என்று அவர்கள் இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் 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 என்று அவர்கள் தங்களுக்கு உள்ள ஒரு கருத்தை, தங்களுடைய மனதில் பட்டதை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அது என்னங்கிறத தெளிவுபடுத்தாமலே போயிட்டாங்க. ஏன்? சில விஷயங்கள் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு சிறப்புகளில் இப்படித்தான் இருக்கும். பொதுப்படையாக என்ன செய்வாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. மகத்தான சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நன்மை? பெரிய நன்மைன்னா என்ன நன்மை? சில விஷயங்களுக்கு இன்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இருக்கிறது, 100 பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், 100 நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும், 100 பாவங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும், இப்படி சொல்லுவாங்க. சில விஷயங்களில் பொதுப்படையாக சொல்லிடுவாங்க. அதில் மகத்தான நன்மை இருக்கிறது, மாபெரும் கூலி இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி எத்தனையோ நன்மைகளை நம்ம பார்க்குறோம். அந்த நன்மைகளுள் இதுவும் ஒன்று. சரி, விஷயத்துக்கு வருவோம்.
இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கு முந்தி ஒரு வசனம் இருக்கிறது. அதுதான் இப்போ நாம் பேசப்படக்கூடிய வசனம். என்ன? அதில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன என்று சொன்னால், லில்லாஹி மாஃபி சமாவாதி வ மாஃபில் அர்த் வ இன் துப்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் அந்த கடைசி 2 வசனத்துக்கு முந்தைய வசனம். சூரத்துல் பக்ராவில் 284வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வானங்களில் என்னென்ன இருக்கிறதோ, பூமியில் என்னென்ன இருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பூமியில் என்னென்ன இருக்கிறது? மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பிற உயிரினங்கள் இருக்கின்றன, பிறகு கடல், நதி, மலைகள், மரம், செடி, கொடிகள், இன்னும் எத்தனையோ பாக்கியங்கள், இது எல்லாமே இந்த பூமியில் இருக்கின்றன. அதே போல் வானங்களில் எத்தனையோ வானவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரம்மாண்டமான படைப்புகள் வானங்களில் இருக்கின்றன. இவை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியன. இவை எல்லாம் அல்லாஹ் படைத்தது, அவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். அப்போ நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய கடமை என்ன? நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு பணிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை உருவாக்கி இருக்கிறான் என்றால் என்ன பொருள்? எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான்? சும்மா சாப்பிட்டு உங்களுடைய உடம்புகளை தேற்றிக் கொள்வதற்கா? அல்லது உங்கள் இஷ்டம் போல இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்காகவா? எப்படி வேண்டுமானாலும் பொருள் திரட்டி கொள்ளலாம், என்னென்ன இன்பங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவா? இல்லை, அவனை வணங்கி வழிபடுவதற்காக. அப்போ நம்ம சாப்பிடுவது, நம்ம பொருளீட்டுவது, நம்ம ஊர் உலகத்தை சுற்றி பார்க்கறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். இந்த நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் சாப்பிடுவது, நீங்கள் உண்பது. நீங்கள் சாப்பிட வேண்டும், உண்ண வேண்டும், உங்களுடைய உடம்புகளை தேற்றிக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக இறைவனை நன்கு வழிபட வேண்டும். இறை வழிபாட்டுக்காகத்தான் நாம் உண்பதும் குடிப்பதும். அப்போதான் தெம்பா என்ன செய்ய முடியும்? தொழுகை, இன்னும் பிற வணக்கங்கள், இதையெல்லாம் நாம் நிறைவேற்ற முடியும். உடம்பில் தெம்பு இல்லைன்னா தொழ முடியுமா? முடியாது. சாதாரண தலைவலிக்கே தொழ மாட்டேங்கிறாங்க, லீவு போட்டுடுறாங்க. ஒரு ஜலதோஷம் வந்தால் தொழுகைக்கு லீவ் போட்டுடுறாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய உடம்பை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். எதற்கு? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக. உண்பதும் பருகுவதும் என்று சொன்னால் அதற்காக உழைப்பு தேவைப்படுகிறது, காசு பணம் தேவைப்படுகிறது. அதை நாம் திரட்ட வேண்டும். திரட்டிக்கிடுங்க, நல்வழியில் திரட்ட வேண்டும், ஹராமான வழியில் இல்லை, நல்ல வழியில் திரட்டி சாப்பிடுங்க, உண்ணுங்க. இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை நான் உங்களுக்கு தான் நான் தந்திருக்கேன், எனக்குரியவைகள் இவையெல்லாம் எனக்குரியவைகள், உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன், அனுபவிங்க. எதற்கு? இந்த உயரிய நோக்கம் நிறைவேறுவதற்கு. அதுக்கு தான். இந்த நோக்கத்தை மறந்துவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இந்த உலகத்திலே செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அது மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இப்படி அல்லாஹ் சொல்கிறான். பிறகு சொல்கிறான், வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் எதை மறைக்கிறீர்களோ, எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒன்றை மறைத்தால், ஒன்றை வெளிப்படுத்தினால், யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ்,
அல்லாஹ் அதற்காக உங்களுக்கு கணக்கு கேட்பான். பிறகு தான் நாடியவர்களை மன்னிப்பான். பிறகு தான் நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். நம்ம உள்ளத்தில் நாம் எதை மறைக்கிறோமோ, நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கிறது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகிவிட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மனிதனுடைய உள்ளத்தில் என்னவெல்லாம் வரும்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தவறான சிந்தனைகள் வரும், தவறான உணர்ச்சிகள் வரும், தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற யோசனை வரும், பாவம் செய்ய வேண்டும், குற்றம் புரிய வேண்டும் என்றெல்லாம் வரும். வருமா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நாம் தண்டிக்கப்பட வேண்டுமா? இது என்ன அநியாயமாக இருக்கிறது? ஷைத்தான் நம்மளுடைய உள்ளங்களிலே வந்து எதையெல்லாமோ போடுகின்றான். நாமால அதிலிருந்து தப்ப முடியுமா? எத்தனை பேர்களுடைய உள்ளம், எல்லா மனிதர்களுடைய உள்ளம் அப்படித்தானே இருக்கிறது. இந்த உள்ளத்தில் உதிக்கின்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு எந்த சக்தியும் கிடையாது. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம், உள்ளத்திலே உதிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்குது இல்லை. ஷைத்தான் என்ன செய்யறான்? இல்லாத பொல்லாதை எல்லாம் உள்ளத்திலே போடுகிறான். அப்போ இதற்கெல்லாம் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று சொன்னால் இது என்ன அநீதி என்று அவர்கள் நினைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள், மண்டியிடுகிறார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும், நோன்புகள் பிடிக்க வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறதே, இது எங்களால் முடியாது, எங்களுடைய உள்ளங்கள் உதிக்கின்ற விஷயத்துக்கெல்லாம் தண்டிக்கப்படுவோம் என்று சொன்னால் இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுரீதுன அன் தகூலு கமா கால அஹ்லுல் கிதாபைன் மின் கப்லிக்கும் சமிஅனா வ அஸைனா. என்ன, உங்களுக்கு முன் சென்ற வேதக்காரர்கள் சொல்வதை போல நீங்களும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வேதக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? சமிஅனா வ அஸைனா. ஏதாவது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு செய்தி அருளப்பட்டால், ஒரு சட்டம் வந்தால், ஒரு வழிகாட்டுதல் வந்தால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் கேட்டுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் இதன்படி நடக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுபோல நீங்களும் சொல்ல விரும்புகிறீர்களா? என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒன்றை போடுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஆமன்னா சல்லம்னா, கேட்டுக்கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம், கட்டுப்பட்டு விட்டோம், அப்படிதான் சொல்லணும். அதுதான் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கணும், ஒரு மூமினுடைய பண்பாடாக இருக்கணும் என்று நமக்கு சொல்ல வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை நம்ம பார்க்கப்படாது, புத்தியை கொண்டு சிந்திக்க கூடாது. இது என்ன, இது எப்படி? அப்ப ஈமான் என்பது புத்திக்கு கட்டுப்பட்டது கிடையாது, புத்திக்கு ஈமான் கைது கிடையாது. ஈமான் என்பது அது சுதந்திரமான ஒன்று. புத்தியை கொண்டு சிந்தித்து நீங்கள் அதனை செயல்படுத்தக்கூடாது. உங்கள் புத்திக்கு எட்டாவிட்டாலும் கூட நீங்கள் அதற்கு பணிந்தாக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு உத்தரவு போடுறான், உன்னுடைய மனைவியும் குழந்தையும் நீ கொண்டு போய் மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அவங்க சிரியாவில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ இப்படி ஒரு உத்தரவு அல்லாஹ் போடுறான். அப்போ மக்கா எப்படி இன்னைக்கு உள்ள மாதிரி கிடையாது, வெறும் பாலைவனம், கட்டாந்தரை. நம்ம வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ கட்டாந்தரைகளை நாம் பார்க்கிறோம், மனித சஞ்சாரமற்ற இடங்கள், எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு இடம்தான் மக்கா அன்றைக்கு.
அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டு வர சொல்கிறானே, இது என்ன கொடுமை அப்படின்னு அவங்க புத்தியை கொண்டு சிந்திச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது அநியாயம் இல்லையா? இதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது? அவர்களை விட்டுட்டு வந்தால் அவர்கள் எப்படி அங்கே உயிர் வாழ்வது? அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்லைங்களா? போய் உங்களுடைய குடும்பத்தை போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தை போய் சிங்கப்பூரில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, மலேசியாவில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, லண்டனில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தால் இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் தங்கமாக போச்சே, மலேசியாவுக்குள்ளே போகிறோம், சிங்கப்பூருக்குள்ளே போகிறோம், நல்ல வசதியாக அங்கே என்ன செய்யலாம், வாழலாமே அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிரவுண்டு. ஆனால் அப்போது என்ன நிலைமை? இது புத்திக்கு சரியாக வருமா? புத்தியை கொண்டு அவர்கள் சிந்தித்தார்கள் என்று சொன்னால் இது சரியா வராது என்ற முடிவுக்குத்தான் வருவார்கள். ஆனால் ஈமான் என்பது புத்திக்கு உட்பட்டது அல்ல. அல்லாஹ் உத்தரவு இடுகிறான் என்று சொன்னால் அதற்கு அப்படியே பணிந்து விட வேண்டும். எந்த கேள்வியும் கேட்கல. யார் தந்தது இந்த மனைவியை? யார் தந்தது இந்த குழந்தையை? அல்லாஹ் நமக்கு தரலையா? அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், இதனை கொண்டு அங்கே கொண்டு விட்டுட்டு வா, மறுப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அப்படியே வராங்க. திரும்பி பார்க்காம வராங்க. அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, கணவரை கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம். திரும்பி பார்க்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்படி எந்த மனிதனும் செய்ய மாட்டானே. நம்மளுடைய கணவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது, பைத்தியமாக பிடிச்சிருக்குது? இல்லையே. பைத்தியம் பிடிச்சாதான் என்ன செய்வாங்க, அப்படியே குழந்தைய மனைவி மக்களை அப்படியே ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு அப்படியே போயிடுவாங்க. இல்லையே, அவர் நல்லதானே இருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான் சொல்கிறாங்க. அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். அன்னை ஹாஜர் அவர்கள் சொன்னதுதான் ஈமான். சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நாம் பணிந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பணிய முடியுமா? அப்படித்தான் நாம் பணிந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நாமளும் ஈமானை வாதிக்கிறோம், எங்களிடத்திலும் ஈமான் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் என்ன முடத்தில் என்ன ஈமான் இருக்கிறது? நீங்கள் என்ன அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அப்படியே பணிகிறீர்களா? இல்லையே. பகுதி பகுதியாக பணியறது அல்ல ஈமான் என்பது. இறை சட்டங்களுக்கு ஒரு 10 எடுத்து படிச்சுக்கிடுவோம். அப்போ இன்னொரு 10 இருக்கப்பா, இல்லை அதெல்லாம் முடியாது, அது நமக்கு சரிப்பட்டு வராது. இன்னொரு 10 இருக்க, அது பிரச்சனை இல்லை, அதை எடுத்து நம்ம படிச்சுக்கிடுவோம். இப்படி அல்ல. இறை சட்டங்களுக்கு, இறை வழிகாட்டுதல்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணும். முழுவதுமாக அனைத்து உத்தரவுகளுக்கும் அனைத்து வழிகாட்டுதல்களுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்திடணும். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தோதுவாக இருந்தால் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீங்க, உங்களுக்கு தோது இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடப்பீங்க. அதுவா கல்யாணம் காட்சி என்று வரும்போது என்ன செய்கிறோம்? நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம், அங்கே மார்க்கத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள நிகழ்ச்சி என்று வரும்போது நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம், அங்கே மார்க்கத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ ஏன் அங்கே மார்க்கத்தை பார்த்தா நாம இஷ்டப்படி அதை நடத்த முடியாது, நாம நினைக்க மாதிரி நடத்த முடியாது. நம்ம சொந்த பந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு சோறு போட முடியாது. ஏன்னா அவங்க வெளியே நிற்பாங்க. என் வீட்டில் வந்தெல்லாம் நீ சாப்பிட்டிய, இப்போ நீ சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற என்று கேட்பாங்க. சரியாக வராது. அதனால் அது அவங்க இஷ்டப்படி நடப்போம். சொந்த பந்தங்களுடைய அவங்களுடைய மனசு கோணாமல் பார்த்துக்கிடுவோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன, எத்தனையோ விஷயங்கள் இருக்கத்தானே செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து போகிறது இப்போ என்ன என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. நம்மளுடைய புத்திக்கு அது சரியா வராவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லி கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? அதுதான் ஈமான். இந்த 2 பேர்கிட்டையும் ஈமான் இருந்துச்சு. அன்னை ஹாஜர் அவர்கள்ட்டையும் இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டே இருந்தது. அப்படியே விட்டு கொஞ்சம் தூரம் போய் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, எப்படி இருக்கும்
மனைவி மக்களையும் மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்துல நாம் நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், மனித சஞ்சாரமோ புற்பூண்டுகளோ இல்லாத ஒரு இடத்தில் என்னுடைய மனைவியையும் என்னுடைய சந்ததியையும் குடியமர்த்தி வந்திருக்கிறேன். எதற்கு? லியகீமு ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. இறைவா, அவர்களுக்கு நீ உணவு கொடு, மனிதர்களுடைய உள்ளங்களை அவர்களின்பால் ஈர்க்கச் செய். என்ன, அங்கே ஒரு நல்ல நிறைய உணவு வர வேண்டும், நிறைய மக்கள் அங்கே வரணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு இந்த ஏற்பாடை செய்து கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சில மனமுருக பிரார்த்தனை செய்து விட்டு போகிறாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். இது இறைவனுடைய உத்தரவு, இதுதான் கீழ்ப்படிதல். இதைத்தான் கேட்குறாங்க அல்லாஹ்வினுடைய தூதர். அடுத்த என்னுடைய உரையில் இதனுடைய மீதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இதற்கு முன்னர் வேதக்காரர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவனுடைய உத்தரவுகள் வரும்போது, அவனுடைய வழிகாட்டுதல்கள் அருளப்படும் போது, சமயனா வாசேனா, கேட்டுக்கிட்டோம் ஆனால் கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள். பல், உண்மையை சொல்ல போனால் பல் மாறாக, கூலு, நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும், சமயனா வாத்தாயினா, நாங்கள் கேட்டுக்கொண்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். குஃப்ரானக ரப்பனா, எங்களுடைய இறைவனே, உன்னிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். வ இலைக்கல் மசீர், உன்னிடத்திலே நாங்கள் திரும்ப வர வேண்டி இருக்கிற என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், காலு சமீனா வஅதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். சொல்லிட்டாங்க. அப்படியா? பிரச்சனை இல்லை, நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இறைவா, நீ சொல்கிற விஷயத்தில் நாங்கள் நடக்க முடியாது போகும்போது, சில தவறுகள் எங்களிடத்தில் ஏற்படும் போது எங்களை நீ மன்னித்தருள்வாயாக. அது பண்பாடு, அதுதான் தன்மை. மன்னிக்கக்கூடிய நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு கேளு, நான் தருகிறேன். மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன். வ இலைக்கல் மசீர், உன்னிடமே மீளுதல் இருக்கிறது, நாங்கள் மீள வேண்டி இருக்கிறது என்று உடனடியாக சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ இந்த வசனத்தை அவர்கள் ஓத ஓத அவர்களுடைய நாவுகள் அல்லாஹ்வுக்கு பணிய ஆரம்பித்த போது உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அடுத்து ஒரு வசனத்தை அருளுகிறான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். அதான் நான் இப்போ சொன்ன சிறப்பு சொன்ன சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனம். அதை அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை அருளுகிறான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி வ காலு சமீனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். அந்த சஹாபாக்களை சிறப்பித்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன? இந்த தூதர் அவருடைய இறைவன் புறத்தில் இருந்து அவருக்கு அருளப்பட்டதையும் நம்புகிறார். ஒல் மூமினூன், மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன், எல்லோருமே ஆமன பில்லா, அல்லாவை நம்புகிறார்கள். ஒ மலாயிகத்தி, அவனுடைய வானவர்களை நம்புகிறார்கள். ஒ குத்துபியி ஒ ருசுலி, அவனுடைய வேதங்களையும் தூதர்களையும் நம்புகிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, இறை தூதர்களில் யாருக்கிடையேயும் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். அந்த இறை தூதரை ஏற்றுக்கிடுவோம், இவங்களை ஏற்றுக்கிட மாட்டோம். அவங்க அவங்க பெருசு, இவங்க சிறுசு, அவங்க மகத்தானது, இவங்க கொஞ்சம் சிறப்பு கம்மியானது என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், பாரபட்சம் காட்ட மாட்டோம். வா காலு, அவர்கள் கூறுவார்கள், கூறினார்கள், சமீனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். இறைவா, எங்களுடைய இறைவனே, உன்னிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், உன்னிடத்திலே மீண்டு வருதல் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே இவர்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்?
ஒரு வசனத்தை அருளி அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறான். எந்த சட்டம்? அல்லாஹ் சோதித்து பார்க்குறான். இவங்களெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடப்பாங்களான்னு சோதித்து பார்க்குறான். கீழ்ப்படிவதற்கு தயார் என்று அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்திய போது இறை தூதருக்கு முன்னால் உடனே என்ன செய்கிறான்? அந்த சட்டத்தை மாற்றுறான். எந்த சட்டத்தை மாற்றுறான்? எங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன உதிக்கிறதோ அதற்கெல்லாம் உங்களுக்கு நான் தண்டிப்பேன் அப்படின்னு முன்னால் சொன்னானே, அதை அப்படியே மாற்றி விடுறான்ல. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களால் முடியாததுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? தண்டிக்க மாட்டேன். உங்களுடைய உள்ளங்கள் உதிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு கிடையாது. அது உங்களால் முடியாது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க உங்களால் முடியாது. அதற்கெல்லாம் நான் தண்டிக்க மாட்டேன். உங்களுடைய உள்ளத்தில் நல்லது நீங்கள் நினைச்சால் அது நல்லது. அதை நீங்கள் வெளிப்படுத்தினால் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அது நன்மையாக இருந்தால் அதற்கு நாம் நற்கூலி தருவோம். அது தீமையாக இருந்தால் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படவும் செய்கிறீங்க. அது தீமையாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? உங்களை தண்டிப்பேன். உள்ளத்தில் உதிப்பதற்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் தண்டனை தர மாட்டேன். நீங்கள் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது மட்டும்தான் தண்டனை. விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை வருகிறது, நான் தண்டிக்க மாட்டேன். நினச்சிட்டு போ. நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும், இவனை கொலை செய்ய வேண்டும், அவனை ஏமாற்ற வேண்டும், இவனை ஏமாற்ற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நான் தண்டிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கிறீங்க. அந்த குற்றத்தை நீங்கள் எப்போது செய்கிறீர்களோ அப்போதுதான் உங்களை நான் தண்டிப்பேன். அதுவரை உங்களுக்கு தண்டனை கிடையாது. உங்களுடைய இதயங்கள் உள்ளதுக்கெல்லாம் நான் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடுத்து அந்த வசனத்தை மாற்றி அமைக்கிறான். இப்படி அந்த வசனம் வருகிறது. இது இந்த நேரம் நீண்டு கொண்டே போயிருங்கிறதுனால நான் சுருக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு மனிதன் அவனுடைய சக்திக்கு மீறி அவன் சோதிக்கப்பட மாட்டான். அதுதான் அந்த வசனம். லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத். அவன் என்ன செய்தானோ அது அவனுக்குரியது, அதற்கான பலன் அவனுக்குரியது. வ அலைஹா மா கஸபத். அவன் என்ன தீமையை செய்தானோ அது அவனுக்கு தண்டனைக்குரியது. அவன் நன்மை செய்தால் அது அவனுக்குரியது, அவன் தீமை செய்தால் அது தண்டனைக்குரியது. செஞ்சாதான் நினைச்சதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களுக்கு தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் சேர்த்து என்ன செய்கிறான்? சொல்கிறான். பிறகு சொல்லுகிறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தானா. இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ, நாங்கள் தவறுதலாக செய்து விட்டாலோ எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி கொடுக்குறான். இதை சொல்லுங்கப்பா, நான் அப்படியே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சேர்த்து சொல்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிதல் என்பதுதான் ஈமானுடைய அர்த்தம். ஏதோ எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது என்று சொல்லிக் கொள்வதில் அல்ல. நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்துக்கு முழுமையாக, பகுதி பகுதியாக அல்ல, முழுமையாக எல்லா சட்டங்களுக்கும் எல்லா வழிகாட்டுதலுக்கும் கீழ்ப்படிவதுதான் ஈமான். எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஈமானை தந்தருவானாக என வேண்டி 2 முக்கியமான அறிவிப்புகளை செய்து முடித்துக் கொள்கிறேன். முதலாவது அறிவிப்பு, நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. வீடுதோறும் போய் ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. உங்களுடைய கனவு என்ன, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க இந்த அரசாங்கத்திடமிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். அதற்காக நகராட்சியிலிருந்து என்ன செய்வாங்க? ஆட்கள் வருவாங்க, வீடுதோறும் வருவாங்க. என்னமோ கணக்கெடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட வேண்டாம். உங்களுடைய விருப்பங்கள், அரசாங்கத்திலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதையெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க என்ன செய்வாங்க? அந்த கணக்குகளை எடுத்து விட்டு செல்வார்கள். அப்படி வீட்டுக்கு அவர்கள் வரும்போது அதற்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வரக்கூடிய அந்த தேர்தலை அடிப்படையாக வைத்து அதற்கு முன்னால் நாம்
மக்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று ஒரு முடிவெடுத்து இதை அப்படி அவர் செயல்படுத்த இருக்கிறார். எனவே அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் நகராட்சியில் இருந்து உங்களிடம் உங்களுடைய இல்லங்களுக்கு வருவார்கள். முழுமையாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதற்கு நீங்கள் இசைவு தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன, எதிர் வரக்கூடிய ரமதானுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து தர வேண்டும். வழமை போல இந்த வருடமும் முழு கஞ்சிக்கு 6000 ரூபாய் என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். குறைந்தபட்ச தொகையாக 2000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு 6000 ரூபாயை கொடுத்து நீங்கள் உதவ முடிய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உதவுங்கள். இல்லை எங்களால் 2000 ரூபா தர முடியும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லது அதற்கு கீழே நீங்கள் என்ன கொடுத்தாலும் இந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. எனவே எதிர் வரக்கூடிய ரமதானுடைய நோன்பாளிகளுக்காக நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்கும் உங்களால் முழு ஒத்துழைப்பையும் உதவியும் தந்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.